அனைவருக்கும் வணக்கம். ரிதன்யா கேஸை பொறுத்த வரைக்கும் பலவித முரண்பாடான கருத்துக்கள் தொடர்ந்து வெளிவந்துட்டே இருக்குது. இதில் பார்த்தா ரிதன்யாவுடைய தாய் மாமா ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, 50 நாட்கள் வரை ரிதன்யாவுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் இவருக்கு தெரியல. அந்த 50 நாட்களுக்கு பிறகு நடந்த விஷயங்களை தெளிவாக இவர் விளக்கி இந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. அதாவது திருமணம் நடந்த பிறகு 50வது நாட்கள் தான் கவின் குடும்பம் அந்த ரிதன்யாவை அழைச்சிட்டு திருப்பதி அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இதில் இவங்க ரிதன்யாவுடைய பெற்றோர்கள் கலந்துக்கல. அவங்க கவின் குடும்பத்தாரும் அவருடைய உறவினர்களும் ஒரு பஸ்ஸுலேயோ மொத்தமாக நிறைய பேர் சேர்ந்து அந்த திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வந்துருக்குறாங்க. அப்போ நடந்த நிகழ்ச்சிகளை பற்றி தான் ரிதன்யாவுடைய தாய் மாமா விளக்கமாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு. அந்த திருப்பதி கோயிலுக்கு போகிற வரைக்கும் ஓரளவு தான் அந்த டார்ச்சர்கள் எல்லாம் நடந்திருக்குதுங்கிறது தெரியுது. ஏன்னா திருப்பதி கோயிலுக்கு இது சந்தோஷமாக தான் போயிட்டு வந்திருக்குது. லட்டுகளெல்லாம் வாங்கிட்டு வர அளவுக்கு அது தெளிவாக இருந்திருக்குது. அப்படின்னா பிரச்சனைகள் ஒரு சாதாரண நிலைமையில் தான் இருந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த திருப்பதி போயிட்டு வந்த பிறகு தான் இது பூதாகரமாக இந்த பிரச்சனை வெடிச்சிருக்குது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இங்கே தாய் வீட்டுக்கு வர்றது போகிறது திரும்பி அவங்க சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போனாலும் இது திருப்பதி போகிற அளவுக்கு இது உடன்பட்டு போகுது. அப்படிங்கும்போது ஓரளவுக்கு அது பிரச்சனைகள் அவ்வளோ சீரியஸாக இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக திருப்பதி சென்று விட்டு வந்த பிறகு இந்த லட்டு பிரச்சனையிலிருந்து தான் பிரச்சனைகள் பூதாகரமாக வெடிச்சிருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த திருப்பதி பொறுத்த வரைக்கும் பெண்மணிகள் மற்ற எல்லாருமே இந்த ஆன்மீக சம்மந்தமான விருப்பம் உள்ளவங்களில் ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் இந்த வீடியோ முக்கியமாக நான் கொடுக்கறது. முதல்ல திருப்பதியில் இருக்கிறது பெருமாளே கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இது என்னடா இப்படி சொல்கிறான் அப்படின்ட்டுலாம் நீங்கள் தவறாக நினைக்கக்கூடாது. உண்மையை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். தெளிவான உண்மை நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு எளிதாக புரியும். ஏறக்குறைய 300 வருடங்களுக்கு முன்பெல்லாம் திருப்பதியில் இருந்தது பெருமாள் கிடையாது, முருகர் தான். அந்த குமரன் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன்கிற மாதிரி பழனியில் எப்படி முருகப்பெருமானோ அதே போல் திருப்பதி. அப்போல்லாம் சுதந்திரத்துக்கு முன்பு இந்த 300 ஆண்டுகளுங்கும்போது நீங்கள் சிந்தனை பண்ணி பாருங்கள். அப்போவே குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் போட்டு இந்த ஆங்கிலேயர்கள் வந்தாங்க. அவங்க ஊட்டி கொடைக்கானல் மாதிரி மலை பிரதேசங்களை அவங்க ஆக்கிரமித்து சில விஷயங்களை செய்யும் பொழுது எல்லா மலையிலும் அவங்களுக்கு போயிடும் அப்படிங்கிற ஒரு இதில் இந்த முருகப்பெருமானை உருவாக்குறாங்க. அதாவது 16ஆம் நூற்றாண்டுகளில் அப்படி உருவான போது ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு எல்லாம் ஒரே மாகாணமாக இருந்ததுனால உங்களுக்கு தெளிவாக புரியும். அதனால் அது எல்லை இல்லாத காலத்தினால திருப்பதியிலையும் முருகப்பெருமானத்தை நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அங்கே பல கல்வெட்டுகள் இருக்குது. சில கல்வெட்டுகளையெல்லாம் மறைச்சிட்டாங்க. இது இந்த வைணவ சமய சண்டை சச்சரவுகளில் அப்போ ஆக்கிரமித்து அந்த ஒரிஜினல் சிலையை மாற்றாமல் அதையவே பெருமாளாக மாற்றிருக்கிறாங்க. அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு அத்தாட்சி சாட்சி அப்படின்னா, ஒரு கை திருப்பதியினுடைய வெங்கடாச்சலபதின்னு இப்போ சொல்கிற அந்த உருவத்தினுடைய ஒரு கை பார்த்திங்கன்னா இப்படி கோணையாக வளைச்சி வச்ச மாதிரி இருக்கும். அதை வேலை பிடிச்சிட்டு இருக்கிறதுக்காக வேல் தான் இருந்திருக்குது அந்த இடத்துல. அந்த வேலை எடுத்த பிறகு அது கை இப்படி ஒரு ஊனக்கை மாதிரி பார்வைக்கு தெரியுது. இதுதான் உண்மை. அந்த வேலை எடுத்துட்டதுனால அது இப்போது முருகப்பெருமானை நமக்கு காட்சி தரமாட்டேங்குது. பின்பக்கம் பார்த்தா அவங்களுக்கு முருகப்பெருமானுடைய சடாமுடி இருக்குது. அப்படிங்கிறத பிரபல பின்னணி பாடகி, கர்நாடக இசை பாடகி சுப்புலட்சுமி அவங்க அந்த திருப்பதியில் போய் அந்த சிலையவே கட்டி தழுவி ஒரு ஆர்வத்தில் அப்படி செஞ்சும்போது பின்னாடி முடி இருக்கிறத அவங்க தான் சொல்லி உலகுக்கு தெரிய வருது. அதனால் பெருமாளுக்கு முடியோட ஜடையெல்லாம் இருக்காது. இது முழுக்க முருகப்பெருமான் சிலை தான் அங்கே இருக்குது இன்றைக்கு வரைக்கும். அந்த அடையாளங்களை மறைக்கிறதுக்கு தான் முன்னாடி பட்டையாக போட்டு முகத்தை மறைச்சிருக்கிறாங்க. மேலே நாமத்தை போட்டு ஒரு முகக்கவசம் மாதிரி போட்டு இதை அனைத்தும் 300 ஆண்டுகளுக்கு
முன்பு செய்யப்பட்ட ஒரு சின்ன சதி வேலைன்னு கூட சொல்லலாம். இது வைணவ தலமே கிடையாது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அதனால தான் வைணவ கடவுளுக்கு உண்டான நட்சத்திரங்கள், ராசிகள் உடையவங்க அங்கே போனாங்கன்னா, சங்கு அப்படிங்கிறது வந்து தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு வைணவ தலத்துலேயும் முடி காணிக்கை என்பது இல்லவே இல்லை. அப்படி இருந்ததுன்னா அது முரண்பாடான விஷயம். தெரியாமல் செய்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா மற்ற இதை திருப்பதியினுடைய இதை மறைக்கிறதுக்காக செய்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் முடி காணிக்கை செய்யப்படும். ஒன்றும் இல்லை, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போனீங்கன்னா முடி காணிக்கை கிடையாது. ஏன்னா இத்தனைக்கு வந்து சோம சுந்தரேசர், ஏன்னா தெலுங்கு மன்னர்களால் அது கட்டப்பட்டது அப்படிங்கிறது தெரியும். ஆனால் ஏற்கனவே திருப்பதி முருகப்பெருமானுடைய சந்நிதியே இருந்ததுனால அங்கே இந்த முடி காணிக்கை பழக்கம் இருந்திருக்குது. அதை வந்து திடீர்னு மறைக்க முடியாது, தடுக்க முடியாதுங்கிறதுனால அதை தொடர விட்டுட்டு பெருமானை மட்டும் வைணவ பெருமாளாக மாற்றிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை, நிதர்சனமான உண்மை. இதுக்கு பல அடிப்படை ஆதாரங்கள். இந்த மொட்டை போடுறது ஒன்று, ரெண்டாவது கை வந்து அப்படி இருக்கிறது ஒன்று. தமிழ் கல்வெட்டுகளும் அங்கே இருக்குது. வேறு எந்த விதமான தெலுங்கு கல்வெட்டுகளோ இது போன்றதெல்லாம் அங்கே இருக்கிறத விட தமிழ் கல்வெட்டுகள் பல இருக்குது. அதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்குது. இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த கவினுடைய நட்சத்திரம் வந்து திருவோணம், அதே போல் மகர ராசி. இந்த ராசி கொண்டவர்கள், இந்த நட்சத்திரம் கொண்டவர்கள் அங்கே திருப்பதி போனால் சர்வநாசம் அப்படிங்கிறது பல உதாரணங்கள் இருக்குது. அவங்கவுங்க இந்த மாதிரி ஆட்கள் அங்கே போயிட்டு வந்து பாருங்கள் என்ன நடக்குதுன்ட்டு. ஒரு சாதாரணமாக இருந்தவனை கொலகாரன் ஆக்கிற அளவுக்கு அந்த திருத்தலம் பண்ணியிருக்குது. இவங்களுக்கு பொருந்தாத, அதாவது மகர ராசி திருவோண நட்சத்திரம் உள்ளவங்க அங்கே போயிட்டு வந்ததுன்னா பொருந்தாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. அதனால் முருகப்பெருமானை வந்து தெரியாமல் வைணவ பெருமாளை வணங்குறது இந்த ராசிக்காரங்களுக்கு பொருந்தாது. மறைமுக தண்டனை தான் இதெல்லாம். இது வந்து பல விஷயங்கள் வந்து நம்ம அறிவுக்கு புலப்படாமல் இருக்கல, நாத்திகம் பேசலாம். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது பலர் வாழ்க்கையில் நடந்த உண்மை. நிறைய பேர்த்துக்கு அங்கே போயிட்டு வந்ததுன்னா அதோட சரி வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும். அப்படி ஒரு வாழ்க்கையை சீரழித்து ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு இந்த கவினுடைய ராசி அமைஞ்சு போச்சு. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்குது. இந்த பொண்ணுக்கு என்ன ராசி என்னங்கிறது தெரியல. அதை தெரிவிச்சிருந்தாங்கன்னா நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லலாம். அதனால் திருப்பதி போயிட்டு வந்தால் திருப்பம் நேரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்படித்தான், இப்படியும் திருப்பம் நேருங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதாவது முருகப்பெருமானுக்கு உண்டான ராசி நட்சத்திரங்கள் உள்ளவங்க மட்டும்தான் அங்கே போகணும். மற்றவங்களாம் போனால் இந்த கதி தான். வேணாம் மற்ற மதத்தை சேர்ந்தவங்க போய் பார்க்கட்டும், ஒன்றும் தப்பு கிடையாது. அங்கே அந்த ஆதார் கார்டு வச்சு உள்ளே விட்றாங்களா என்னன்னு தெரியல. அப்படி யாராவது ரிஸ்க் எடுத்து பார்க்குறதுனா எந்த ராசியும் எங்களுக்கு இல்லை, என்ன ஆகுதுன்னு பார்க்கலான்னு கூட போய் பார்த்துட்டு வரலாம், ஒன்றும் தவறு கிடையாது. அதனால் வைணவத்திற்கு உண்டான இதெல்லாம் வந்து இது வந்து அங்கேயே இருக்கிறாங்களே பிராமணர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணாதா அப்படின்னா, அவர்கள்லேயும் வந்து முருகப்பெருமானுக்கு உண்டான ராசி நட்சத்திரங்கள் உடையவர்களுக்கு எந்த பாதிப்பு இருக்காது. அப்படி இல்லாமல் மாறாக அமைஞ்சிருந்ததுன்னா அவங்க அந்த பதவியிலேருந்தே வெளியே துரத்தப்படுவாங்க. நிறைய பேர் அங்கே துரத்தப்பட்டுருக்குறாங்க. காரணமே இல்லாமல் அவங்களுடைய பதவிகள் எல்லாம் பறி போயிருக்குது. ஆஸ்தான குருவாக இருந்தவங்கெல்லாம் வந்து அடித்து விரட்டப்பட்டுருக்குறாங்க. இதெல்லாம் அவங்களுடைய ராசி நட்சத்திரங்களை பார்த்தா தான் நம்ம அதை வந்து புரிஞ்சிக்க முடியும். அதனால் வந்து திருப்பதி தான் பெரும் திருப்பத்தை இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருக்குது அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு புரியுது. ஏன்னா அதுக்கு பிறகு சீரியஸ் ஆகி ஒரு இறப்பு அளவுக்கு அது கொண்டு போய் விட்டுருக்குதுன்னா அந்த 20 நாட்களில் தான் போயிட்டு வந்து அந்த லட்டு பிரச்சனையிலேருந்து ஆரம்பித்து பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்து இப்படி ஒரு முடிவு நிகழ்ந்துருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு நிகழ்வும் பல பேருடைய புரிதல்கள் என்ன, அந்த குடும்பத்தில் நடந்தது என்னங்கிறது வெளிவரும் பொழுது தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும். சும்மா 2 விஷயங்களை வச்சுக்கிட்டு நம்ம இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்கிறத விட இப்போ தெளிவாக தெரியுது. 50 நாட்கள் வரைக்கும் முதல் 20 நாட்கள் தான் நல்லா இருந்ததுங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருந்தது தவறுங்கிறது இப்போ புரியுது. அதனால் திருப்பதி போகிறதுக்கு முன்னாடி நல்லா சிந்தனை செஞ்சுட்டு எல்லோரும் போகிறாங்கன்ட்டெல்லாம் போகவே கூடாது. ஒவ்வொரு தலத்துக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம ஆகாதவங்க போனோம்னே என்றைக்காவது தவறு பண்ணியிருப்போம். அந்த தவறு வந்து தண்டனை அங்கே போனால் கிடைக்கத்தான் செய்யும். ஈஸியாக நமக்கு வழங்கப்பட்டு விடும் அப்படிங்கிறது பல ஆதாரங்கள் இருக்குது. அந்த திருப்பதி கோயிலுக்கு போன நல்ல நடிகர்களும் கூட சர்வநாசமான கதையெல்லாம் இருக்குது.
அதெல்லாம் எடுத்து ஆராய்ஞ்சு பார்க்கணும் அவங்க என்ன ராசி என்ன இது அப்படிங்கிறது. அதனால் அங்கே போயிட்டு வந்து ஹெலிகாப்டரில் போய் ஒரு நடிகை இறந்து போனது, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அதனால் இது ஒரு சாமானியமான விஷயமாக நம்ம எடுத்துக்கூடாது. இந்த 50 நாட்களுக்கு பிறகு தான் சர்வ வல்லமையோடு நடந்திருக்குது. இது காலத்தால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வு தான். இதில் யார் சொல்லியும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது இந்த தாய்மாமாவுடைய பேட்டி வந்த பிறகு தான் நமக்கு எளிதாக புரியுது. நீங்களும் அதை புரிஞ்சுக்குங்க. பகுத்தறிவு பேசுகிறவங்க இதை ஒதுக்கி தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்க வாழ்க்கையில் ஏது நடக்குது ஏன் நடக்குதுங்கிறது அவங்களுக்கு புரியாமல் இருக்கும், அவ்வளோதான். இது போன்ற மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.